சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நந்தினி புலிமுருகன் கிட்ட மகாவை பார்த்த விஷயத்தையும் மகா அவங்கள அடித்த விஷயத்தையும் சொல்ல அதை கேட்டு புலிமுருகன் நம்பாமல், அக்கா நீ கண்டிப்பாக மகாவை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ தான் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த மகாவை நான் பார்த்தேன், ஜீப்பில் ஏறி போயிட்டு இருந்தா. அதுக்குள்ளே எப்படி அவளால் சென்னைக்கு வந்திருக்க முடியும்னு சொல்லு. முதல்ல உன் கண்ணை போய் செக் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே நந்தினிக்கு பயங்கரமாக கோவம் வருது. டேய், நான் தான் சொல்லிகிட்ருக்கல, அந்த மகாவை தான் பார்த்தேன். நீ முதல்ல உன்கிட்ட என்ன வேலையை கொடுத்தனோ அதை ஒழுங்காக பண்ணப்பாரு. அந்த விக்ரமை தேடி கண்டுபிடிச்சி அவனை நீங்கள் கொல்லணும், அதுதான் உன்னோட வேலை. அதை மட்டும் பார்த்தா போதும், தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு மகாவை ஃபாலோ பண்ணுறதுக்காக காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கார் ஸ்டார்ட் ஆகவே ஆகாது. இந்த நேரம் பார்த்து சதி பண்ணுது, இந்த மகா வேறு எங்கே போனான்னு தெரியலையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரொம்ப டென்ஷனாக காரை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமுதா மகா கிட்ட பேசுகிறாங்க. மேடம், உங்களுக்கு இப்படி கோவம் வருமா? எதுக்காக நீங்கள் அவ்வளோ கோவப்பட்டீங்க சொல்லுங்கள். இருந்தாலும் ரொம்ப கோவப்படுறீங்க மேடம். அவங்கள நீங்கள் எதுக்காக அடிச்சிங்க அப்படிலாம் கேட்க, அப்போ மகா வந்துட்டு என்ன பேசுகிற அமுதானி, அவங்க உன் மேலே சேர அடிச்சுட்டு போகிறாங்க, பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறியா? அதெல்லாம் தைரியமாக இருக்கணும். நாளைக்கு உனக்கு இங்கே வேலை கிடச்சி இங்கே நீ ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். அப்போ நீ தைரியமாக இருக்கணும், இப்படிலாம் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அமுதா வந்துட்டு, மேடம் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்தது. எனக்கு என்னமோ என் மேலே சேர அடித்ததுக்காக நீங்கள் அவங்கள அடித்த மாதிரியே தெரியல, அவங்கக்கிட்ட சண்டை போட்ட மாதிரி தெரியல. இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ பகை இருந்த மாதிரியே சண்டை போட்டிங்க, எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ மகா வந்துட்டு, ஆமாம் அமுதா, நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுது. ஒரு சில பேரை பார்த்த உடனே பிடிக்கும், இவங்கள பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அமுதா வந்துட்டு, சரிங்க மேடம், நாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, சரி நீ ட்ரெஸ்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணிக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் இன்னொரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஆஃபீஸில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஆட்டோக்காரர்கிட்ட போயிட்டு கேட்டுட்ருக்காங்க, பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜோதி வந்து ஆட்டோவில் வந்துட்டுருப்பாங்க. ஆப்போசிட்டில் மகாவும் அமுதாவும் வந்து ஆட்டோக்காரர்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க. ஜோதி வந்து முதல்ல மகாவை பார்க்க மாட்டாங்க. ஒரு இடத்துல வந்து ஜோதி வந்துட்டு இருந்த அந்த ஆட்டோ வந்து நின்ன உடனே அந்த ஆட்டோக்காரர் என்னாச்சுன்னு தெரியலம்மா, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து ஜோதிக்கு ஐஸ்வர்யா கால் பண்ணுறாங்க. ஜோதி அப்போது மகா விக்ரம் பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க காணாமல் போய் 1 மாதம் ஆச்சு, இன்னும் அவங்கள பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. இப்போ தான் வந்து அந்த முருகர்கிட்ட வேண்டிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்ல, அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு, அம்மா உன்னோட வேண்டுதல் பழிக்க போதுமா? விக்ரம் அம்மா 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்து போனாருமா, ஆனால் எங்களை பார்க்காமலே அவர் திரும்பி போயிட்டாருமா. என்ன தான் நடக்குதுன்னு ஒரே மர்மமாக இருக்குமா, எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. பெருமாள் விக்ரமை பார்த்தது, திருச்சியில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தது, காரை வந்து பார்த்தது, இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரமே கண்டிப்பாக விக்ரம் மகாவை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோவும் ஸ்டார்ட் ஆகிடும். அங்கேருந்து போயிட்டுருக்கு. கிராஸ் ஆகி போகும்போது தான் ஜோதி கண்ணாடியில் வந்து மகாவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே மகான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டோலேருந்து வெளியே பார்த்து மகான்னு கத்துறாங்க. ஆனால் அதுக்குள்ளே மகாவும் அமுதாவும் ஆட்டோவில் ஏறி அங்கேருந்து போயிடுவாங்க. உடனே ஜோதி அந்த ஆட்டோக்காரர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, தம்பி இப்போ போகிறது என்னோடய பொண்ணு தான்ப்பா, 1 மாதமாக காணோன்னு தேடிட்டுருக்கேன்ப்பா, கொஞ்சம் வேகமாக போயிட்டு அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுப்பா, திருப்புப்பா அப்படின்னு சொல்ல, திரும்பி அந்த ஆட்டோ வந்து மகாவோட ஆட்டோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகலான்னு போயிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு இடத்துல மகா எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியாது. அந்த ஆட்டோ எந்த பக்கம் போச்சு அப்படின்னு மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஜோதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, எந்த பக்கம் போச்சுன்னே தெரியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமுதாவும் மகாவும் வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. அங்கே நேராக ரிசப்ஷனிஸ்ட்டுக்கிட்ட போயிட்டு மகா போயிட்டு பேசுகிறாங்க. மகாவை பார்த்த உடனே அவங்க வந்துட்டு, குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. உடனே அவங்க கேஷுவலாக சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு 2 பேரும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து யோசிக்கிறாங்க, என்ன இது, சாரும் மேடமும் ஹனிமூனுக்கு போயிருக்கிறதா தான் சொன்னாங்க, ஆனால் இப்போது மேடம் வந்துட்டுருக்காங்களே, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்போது மகா வந்துட்டு, ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது, நாங்கள் இன்டர்வியூக்காக வந்திருக்கோம், ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க, என்ன மேடம் கொஞ்ச நாள் வராதனால ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு கூட மறந்து போச்சு அவங்களுக்கு அப்படின்னு கேட்ட உடனே மகா வந்துட்டு, என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை மேடம், ரெஸ்ட் ரூம் லெஃப்ட்டில் போனால் இருக்குது, அதை தான் சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க. அப்போது மகா வந்துட்டு அமுதா கிட்ட சொல்கிறாங்க, சரி நீ போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டுப்பா, நான் போயிட்டு உட்காடுறேன் அப்படின்னு சொல்ல, நேராக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தவங்க கூட போயிட்டு மகா போயிட்டு உட்காடுறாங்க. இதை பார்த்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து, என்ன இது, மகா மேடம் நேராக இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க கூட போய் உட்காடுறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சரி இந்த விஷயத்தை நாம் பெருமாளுக்கு கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு
அவங்க பெருமாளுக்கு கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஜோதி உடனே இந்த விஷயத்தை வந்து ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. மகாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஐஸ்வர்யா எங்கே பார்த்தீங்க அப்படின்னு கேட்க, இங்கே ஏர்போர்ட் பக்கத்தில் தான் பார்த்தேன்னு சொன்ன உடனே, அப்போ கண்டிப்பாக திருச்சியிலேருந்து அவள் சென்னைக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் நீ பார்த்துருக்கேன்னா கண்டிப்பாக அவள் ஃப்ளைட்டில் தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ அங்கேயே இருமா, எங்கேயும் போகாத, நான் உடனே வந்து விஜய்க்கு கால் பண்ணி அவர் அங்கே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆஃபீஸில் வந்துட்டு பெருமாள் வந்து விஜய்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, பாஸ் இந்த மாதிரி இன்டர்வியூக்கு ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க, நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, இன்டர்வியூ டைம் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, சரி 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இன்டர்வியூ பண்ணுறதுக்கு வந்து வேறு யார் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்க, அப்போ பெருமாள் வந்துட்டு சொல்கிறாங்க, ரவி சார் இருக்கார், அதுக்கப்புறம் நந்தினி மேடம் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜய் டென்ஷன் ஆகுறாரு. எதுக்காக நீ அம்மாவெல்லாம் கூப்பிட்டு அப்படின்னு கேட்க, அப்போது பெருமாள் வந்துட்டு, அது ஒன்றும் இல்லை பாஸ், டிடிஎஸ் ஃபைல் சைன் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் அப்படியே இன்டர்வியூவும் பார்த்துட்டு போயிடுங்க, நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு விஜய் வந்துட்டு, எதுக்காக நீ இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குற, அவங்கள எதுக்காக இப்போ நீ கூப்பிடுற, இனிமேல் இது மாதிரி டெசிஷன் எடுக்கிறதா இருந்தால் அதை என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமானம் சரிங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இன்டர்வியூக்கு வந்தவங்களாம் எல்லோரும் வந்துட்டாங்களான்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அப்போ தான் வந்து ஐஸ்வர்யா விஜய்க்கு கால் பண்ணி மகாவை பார்த்த விஷயத்த சொல்கிறாங்க. விஜய் வந்துட்டு, சரி நான் ஒரு 10 மினிட்ஸில் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. மகா வந்துட்டு விஜயை பார்க்குறாங்க. விஜய் போயிட்டு திரும்ப வருவார். யார் இவர் எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கேன், பார்த்தா மாதிரி இல்லை, இவர்கிட்ட நல்லா பேசி பழகின மாதிரியே இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க, இவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க, இவங்க எங்கள் எம்டியோட தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. எம்டியோட தம்பியா, இவர்கிட்ட நல்லா பேசி பழகின மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட் பெருமாளுக்கு கால் பண்ணி மகாவை பார்த்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு பெருமாள் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி உடனே நாம் மகா மேடமை போய் பார்க்கணும், அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நாம் விஜய் பாஸ்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து விஜய்கிட்ட சொல்லலான்னு வராங்க. அங்கே வந்து பார்த்ததுமே விஜய் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு, என்ன இது முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வரும்போது இவர் ஆளை காணமே, எங்கே போனார், இங்கே தானே இருந்தார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சரி கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் வந்து கால் நாட் ரீச்சபிள்னு வரும். என்ன இது, காலும் போகலை, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஒருவேளை நமக்கு முன்னாடி மகா மேடமை பார்த்த விஷயத்த விஜய் பாஸ்கிட்ட யாராவது சொல்லிகிட்டு இருப்பாங்களோ, நல்ல பேர் எடுக்கிறதுக்காக யாவனாச்சும் சொல்லியிருப்பானுங்க. சரி நாம் போயிட்டு முதல்ல மகா மேடமை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக ஓடி போயிட்டு பார்க்குறாரு. மகா மேடம் எங்கே இருக்காங்க அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட்டுக்கிட்ட கேட்குறாங்க. அப்போது மகா வந்துட்டு உட்காந்துட்ருப்பாங்க. திரும்பி மகாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பெருமாள். மகா மேடம் அப்படின்னு சொல்லிகிட்டே பார்க்குறாங்க. இப்போ மகா வந்து அப்படியே பெருமாளை வந்து ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.